மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக ஊதிய சீர்திருத்தத்திற்காக காத்திருக்கிறார்கள். இவர்களது இந்த கோரிக்கை 8வது ஊதியக்குழுவால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய ஊதியக்குழு இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். இந்த மாதம் அமைக்கப்படும் குழு அதன் பரிந்துரைகளை சமர்ப்பித்து அதற்கு ஒப்புதல் கிடைத்து முழுமையாக 8வது ஊதியக்குழு அமலுக்கு வர 2027 ஜனவரி ஆகும் என சிலர் கருதுகின்றனர். ஆனால் ஜனவரி 2025 முதலான நிலுவைத் தொகை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்களை தவிர ஓய்வூதியதாரர்களுக்கும் 8வது ஊதியக்குழு மூலம் அதிக பலனடைய உள்ளார்கள். இவர்களது ஓய்வூதியத்தில் கணிசமான ஏற்றம் இருக்கும். இதனால் வயதான காலத்தில் இவர்களுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பு கிடைப்பதுடன் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கத்தையும் இவர்கள் எளிதாக எதிர்கொள்ள முடியும். ஒரு ஓய்வூதியதாரர் மாத ஓய்வூதியமாக ரூபாய் 50,000 பெறுகிறார் என வைத்துக்கொள்வோம். 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 நிர்ணயிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி நடந்தால் ரூபாய் 50,000 ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற ஊழியருக்கு புதிய ஓய்வூதியமாக சுமார் 1,43,000 கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஓய்வூதியத்தில் ரூபாய் 93,000 கூடுதலாக கிடைக்கும். அடிப்படை ஊதியத்தில் அகவிலைப்படி இணைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது குறித்து தொடர்ந்து விவாதம் நடந்து வருகிறது. தற்போதைய அகவிலைப்படி 50%க்கும் அதிகமாக உள்ளது. அதை அடிப்படை ஊதியத்தில் இணைக்க வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் கோருகின்றன. அது நடந்தால் சம்பளம் தானாகவே அதிகரிக்கும். மேலும் ஓய்வூதிய கணக்கீடு புதிய விகிதாச்சாரத்தில் இருக்கும். புதிய ஆணையத்தை அமல்படுத்துவது அரசாங்கத்தின் மீதான சுமையை பெரிதும் அதிகரிக்கும். இதன் காரணமாக அரசாங்க செலவு ஆண்டுக்கு சுமார் 1,00,000 லட்சம் கோடி அதிகரிக்கக்கூடும். அரசாங்கம் ஆணையத்தை தாமதப்படுத்துவதற்கு இதுவே காரணமாக இருக்கலாம். அரசாங்கம் அதை முறையாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.